ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்ஆர்ஹெச்க்கும் எல்எஸ்ஜிக்கும் இடையே நடக்க போகிற ஐபிஎலோட 7th மேட்ச்க்கான ஒரு ஃபேண்டசி ப்ரிவியூ தான் வந்து பார்க்க போகிறோம். எஸ்ஆர்ஹெச் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேட்ச் வந்து வின் பண்ணியிருக்காங்க. எல்எஸ்ஜி வந்து ஒரு லாஸ்ட்லேருந்து வராங்க. நல்ல பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. பட் பவுலிங்கில் சின்ன சின்ன மிஸ்டேக்னால லாஸ்ட் ஒரு மேட்ச் போச்சு. ஸோ டெல்லிக்கு அகேன்ஸ்டாக ஒரு லாஸ்ட்லேருந்து உள்ளே வராங்க. ஸோ இந்த மேட்ச் வந்து ராஜீவ்காந்தி இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியம் ஹைதராபாத்தில் வச்சு நடக்க போகுது. இந்த ஸ்டேடியமோட நேமை கேட்டாலே ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் ஒன்று தான், சிக்ஸஸ் வந்து தாறுமாறாக போகும். எவ்வளோ பெரிய டீமாக இருந்தாலும் அந்த டீமில் இருக்கக்கூடிய பேட்ஸ்மேன்ஸோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ஹெவியாக இருக்கும் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இந்த மேட்ச் 27th மார்ச் ஈவினிங் 7:30 PM இந்தியன் டைம் படி ஸ்டார்ட் ஆக போகுது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் நம்ம பின் பண்ணி வச்சுருக்கோம். லிங்க்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இது கூடவே கிராண்ட் லீகில் நீங்கள் எப்படி வின் பண்ணலாம், ஸோ எந்த மாதிரி ஐடியாஸை நீங்கள் பேஸாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்து நிறைய கிடைக்கும், ரேங்க் நிறைய கூட போகலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு கிளியர் ஐடியா. சிம்பிளாக டீம் எனக்கு எடுக்க தெரில ப்ரோ, என்ன மாதிரி பண்ணால் எந்தெந்த ஐடியாஸ் யூஸ் பண்ணால் நான் வந்து டீம் கரெக்டாக மேக் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதுக்கு ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ எண்டு ஸ்க்ரீன்லையும் ஷோ ஆகும், மறக்காமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பிச் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளாக பார்த்துடலாம். மொத்தத்தில் எல்லாத்தையும் விட்டுட்டு பேட்டிங் ஃப்ரெண்ட்லி ட்ராக் ஒரு 200 அடித்தா சேஸ் பண்ண முடியும். 280 அடித்தா 250 பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் பேட் பண்ணக்கூடிய டீம் அடிக்க முடியும். ரன்ஸ் தாறுமாறாக வரக்கூடிய ஒரு கிரவுண்டாக தான் இந்த கிரவுண்ட் வந்து பார்க்கப்படுது. ஸோ சேஸ் பண்ணக்கூடிய டீமுக்கு ஸ்லைட்லி அட்வான்டேஜ் வந்து ஓவராலாக இருந்திருக்கு. பட் ரீசெண்ட் டேஸில் பேட்டிங் ஃபர்ஸ்ட் வந்து பொட்டன்ஷியல் வந்து சூப்பராக இருந்திருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது. 19 முறை 190க்கு மேலே இந்த கிரவுண்டில் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும் ரெக்கார்டாக இருக்குது. விக்கெட்ஸ் பொறுத்த வரைக்கும் பேஸ் பவுலர்ஸ்க்கு 39, ஸ்பின்னர்ஸ்க்கு வெறும் 11 விக்கெட்ஸ் தான் லாஸ்ட்டு 5 கேம்ஸில் கிடச்சிருக்கு. ஹை ஸ்கோர் ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் பாஸ் ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் 185 to 190 வைக்கிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஹை ஸ்கோர் எஸ்ஆர்ஹெச் அடிச்சிருக்காங்க 286க்கு 6, லோ ஸ்கோர் 80க்கு ஆல் அவுட் வந்து டிசி ஆகியிருக்காங்க. இப்போது லாஸ்ட் 4 கேம்ஸோட ஒரு மினி ரீகேப் வந்து பார்த்துடலாம். சின்ன விஷயங்கள் பார்த்திங்க அப்படின்னா ஆட் பண்ணியிருப்போம். ஸோ ஃபஸ்ட்டு கேமில் 286 எஸ்ஆர்ஹெச் அடிக்கிறாங்க. ஆர்ஆர் பார்த்திங்க அப்படின்னா 242 ஒரு 2 days பிஃபோர் இந்த மேட்ச் நடந்தது. சண்டே ஒரு டே கேம் அப்படின்னு சொல்லலாம். ரன்ஸ் வந்து தாறுமாறாக வந்தது. விக்கெட்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க மேலே. ஸோ பவர் பிளேயில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 94க்கு 1, ஸோ செகண்ட் இன்னிங்ஸில் 77க்கு 3 அப்படிங்கிற அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா பவர் பிளே ரன்ஸ் வந்துருக்கு. செகண்ட் கேமும் 214 பார்த்திங்க அப்படின்னா சேஸ் பண்ணியிருக்காங்க எஸ்ஆர்ஹெச். அந்த மேட்ச்லேயும் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 61க்கு 0 விக்கெட்ஸ் போயிருக்கு. செகண்ட் இன்னிங்ஸில் 84க்கு 2 விக்கெட் அப்படிங்க மாதிரி போயிருக்கு. அண்ட் தேர்ட் கேம் எல்எஸ்ஜி எஸ்ஆர்ஹெச். இந்த கேம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா இதே 2 டீம் தான் இப்போ ப்ளே பண்ண போகிறாங்க. சரியான மேட்ச். 165 ரன் கஷ்டப்பட்டு பார்த்திங்க அப்படின்னா எல்எஸ்ஜி ஆயுஷ் பதூனிலாம் அந்த மேட்ச் கொஞ்சம் டீசெண்டாக ஆடி கொடுத்துருந்தாரு. அர்ஷத் கான்லாம் கொஞ்சம் டீசென்ட் பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் லாஸ்ட் சீசன் பண்ணியிருந்தாங்க. அதை இது ஒரு ரன்னே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா வெறும் 9.4 ஓவர்ஸில் பார்த்திங்க அப்படின்னா ஹெட்டும் அபிஷேக் சர்மாவும் சேர்ந்து இந்த மேட்சை முடிச்சிருந்தாங்க. ஸோ இந்த மேட்ச்சில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பவர் பிளே ஸ்கோர் 27 for 2, பட் செகண்ட் இன்னிங்ஸில் பாருங்கள் 107 ரன் வந்து வெறும் 6 ஓவர்ஸ்க்கு ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஃபோர்த்து கேமில் எஸ்ஆர்ஹெச் 201, ஆர்ஆர் 200க்கு லாஸ் ஆகியிருக்காங்க. ஸோ அதில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 37 ரனுக்கு 2 விக்கெட் விழுந்திருக்கு. செகண்ட் இன்னிங்ஸில் 60 ரனுக்கு 2 விக்கெட். ஓவரால் நம்ம பார்க்கல பேஸ் பவுலர்ஸ்க்கு ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 13, செகண்ட் இன்னிங்ஸில் 17 அப்படிங்க மாதிரி விக்கெட்ஸ் விழுந்திருக்கு. ஸோ ஸ்பின்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் 3, செகண்ட் இன்னிங்ஸ் 2 அப்படிங்க மாதிரி வந்து விக்கெட்ஸ் விழுந்திருக்கு லாஸ்ட்டு 4 கேம்ஸில். சரி, ஓகே. இப்போது லாஸ்ட்டு 5 மேட்சஸ் பொறுத்த வரைக்கும் விக்கெட்ஸ் வந்து எந்த டைப் ஆஃப் பவுலர்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னா ஹை பேஸில் 8 விக்கெட்ஸ் விழுந்திருக்கு. இந்த மேட்ச்சுக்கு ஹை பேஸ் பேட் கமின்ஸ் லைட்லி போடுவார். பட் ஆப்போசிட்டில் பவுலிங்கே இல்லை எல்எஸ்ஜி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அதுதான் எனக்கு ரொம்ப பெரிய டவுட்டாக இருக்குது. ஒரு பவுலிங்கின் மொத்தமும் பார்த்திங்க அப்படின்னா இன்ஜுரி ஆகியிருக்கு. ஆவேஷ் கான் இந்த மேட்ச்சுக்கு ரெடி அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆவேஷ் கானுமே எக்ஸ்பென்சிவாக போகக்கூடிய அளவுக்கான பவுலர் தான். ஸோ 18 விக்கெட் வந்து மீடியம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு கிடச்சிருக்கு. ரைட் ஆம் மீடியம் ஃபாஸ்ட்க்கு 1 விக்கெட் பார்த்திங்க அப்படின்னா பார்ட் டைம் பவுலரான ரைட் ஆம் பவுலர் கிடச்சிருக்கு. லெஃப்ட் ஆம் பவுலர்ஸ்க்கு 12 விக்கெட், ஓவரால் 39 விக்கெட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. ஸ்பின் டிபார்ட்மெண்ட்டில் லெக் பிரேக்குக்கு 5 விக்கெட்டு, லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸ்க்கு 2, ஆஃப் பிரேக்குக்கு 4 அப்படிங்கிற மாதிரி கிடச்சிருக்கு. ஓவரால் 11 விக்கெட்ஸ் வந்து லாஸ்ட்டு 5 கேம்ஸில் எடுத்திருக்காங்க. இப்போ ஹெட் ஹெட் ரெக்கார்ட் பார்க்கலாம். ஸோ மொத்தமாக 4 முறை மோதிருக்காங்க. ஒரே ஒரு முறை தான் எஸ்ஆர்ஹெச் வந்து வின் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் இயரில் பார்த்திங்க அப்படின்னா 2 மேட்ச் ப்ளே பண்ணியிருந்தாங்க. லக்னோவில் நடந்த மேட்ச்சில் எஸ்ஆர்ஹெச்சால் அந்த அளவுக்கு அடிக்க முடியல. ஏன்னா அது ஸ்லோ விக்கெட். ஸோ சேப்பாக், லக்னோ இந்த மாதிரி கிரவுண்ட்லாம் பார்த்திங்க அப்படின்னா பவுலர்ஸ்க்கு டாமினேட் இருக்கக்கூடிய கிரவுண்டு. ஸோ அதிலெல்லாம் எஸ்ஆர்ஹெச்சோட பர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்திருக்கு. ஸோ அதே மாதிரி தான்
லக்னோவோட ஹோம் கிரவுண்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பூர் பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போது இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் நல்லா ஆடுறாங்க. ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி எஸ்ஆர்ஹெச்க்கு வின்னிங் வாய்ப்பு இருக்குது. எல்எஸ்ஜி வந்து ஹெட் டு ஹெட்டில் கொஞ்சம் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. லாஸ்ட் 2 கேம்ஸில் நல்லா பர்ஃபார்ம் பண்ண பிளேயர்ஸில் ஃபஸ்ட் கேமில் எஸ்ஆர்ஹெச் வந்து வின் பண்ணியிருக்காங்க. அபிஷேக் 75, டிராவிஸ் ஹெட் 89 அடிச்சிருக்காரு, பேட் கமின்ஸ் ஒரு விக்கெட்டு. ஸோ அந்த பர்டிகுலர் அதாவது எல்எஸ்ஜி டீம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நிக்கோலஸ் பூரன் வந்து 48, ஆயுஷ் பதோனி ஒரு 55 அப்படிங்கிற மாதிரி ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கடுத்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா எஸ்ஆர்ஹெச் எல்எஸ்ஜி வந்து ஈஸியாக வின் பண்ணியிருக்காங்க. ஸோ 180 சேஸை லாஸ்ட் ஒரு வரைக்கும் போயினாலும் வின் பண்ணியிருக்காங்க. ஹெண்டிச்சி கிளாஸை 47 ரன், அதில் டாப் பர்ஃபார்மன்ஸாக அபிஷேக் சர்மா ஒரு விக்கெட் எடுத்து 7 ரன் அடிச்சிருந்தார். ஸோ அதுக்கடுத்து இந்த பர்டிகுலர் டீமான எல்எஸ்ஜி டீமில் 44 ரன் பூரன். ஸோ நிக்கோலஸ் பூரனோட நேம் ரெண்டுலேயுமே வருது. அட் த சேம் டைம் அபிஷேக் சர்மா, ஹெண்டிச்சி கிளாஸ் இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் ரொம்ப முக்கியமான பிக்ஸாக தெரிய வராங்க. இப்போ டீமோட பிளேயிங் 11 ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அபிஷேக் சர்மா டிராவிஸ் ஹெட் ஓப்பன் பண்ணுறாங்க. கூடவே இஷான் கிஷானும் வந்துட்டார் லெஃப்ட் ஹேண்டரா. ஸோ நிதிஷ்குமார் ரெட்டி, ஹெண்டரிக் கிளாசன், அன்கிரேட் வர்மா, ஸோ அபினவ் மனோகர், பேட் கமின்ஸ், ஹர்ஷல் பட்டேல், சிமர்ஜித் சிங், அடுத்ததாக முகமது ஷமி, ஆடம் ஜாம்பா. ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா எஸ்ஆர்ஹெச்சோட ஒரு பிளேயிங் 11. 4 ஓவர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹர்ஷல் பட்டேல், ஸோ முகமது ஷமி, பேட் கமின்ஸ் வந்து நம்ம பிலீவ் பண்ணலாம், ஆடம் ஜாம்பா. ஸோ ராகுல் சகரை உட்கார வச்சுட்டு ஆடம் ஜாம்பாவுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு பெரிய விஷயம் அப்படின்னு தெரில. எக்ஸ்ட்ரானரியான பவுலர் ராகுல் சகர் இந்த மாதிரி கண்டிஷன்லாம். ஸோ 4 பிளேயர்ஸ் வந்து ஃபுல் 4 ஓவர்ஸும். சிமர்ஜித் சிங் பார்த்திங்க அப்படின்னா மினிமமாக 2 மேக்ஸிமம் 3 ஓவர்ஸ் பவுல் பண்ண போகிறாரு. ஒரு 2 ஓவர்ஸ் வரைக்கும் இந்த மேட்ச்க்கு நீங்கள் அபிஷேக் சர்மாவும் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் வித் பர்சன்டேஜ் பற்றி டெப்த்தாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட் இந்த 2 பிளேயர்ஸுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் போத் இன்னிங்ஸ் இம்பார்ட்டன்ட் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிராவிஸ் ஹெட் வந்து தெரிய வருவார். செகண்ட் பேட்டிங் யார் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அபிஷேக் சர்மா தெரிய வருவார். ஸோ 2 பிளேயர்ஸில் அபிஷேக் சர்மாவுக்கு இன்னும் கொஞ்சம் அதிக ப்ரியாரிட்டி கொடுங்க. ஸோ நம்பர்ஸ்லாம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம ஃபேண்டசி எப்படி தான் ஸ்ட்ரைட்டாகவே இவருக்கு தான் கேப்டன்சி கொடுக்குற அளவுக்கு மைண்ட் செட் வரும். அந்த அளவுக்கான பர்ஃபார்மன்ஸ் தான் பார்த்திங்க அப்படின்னா ரீசெண்ட் டேஸில் இருந்திருக்கு. இதெல்லாம் எக்ஸ்ட்ரானரி மேட்ச் 170ங்கிறது பெரிய விஷயம். ஸோ அந்தளவுக்கு ஆடி இருக்காரு. ஸோ செகண்ட் பேட்டிங் வந்து அபிஷேக் சர்மாவுக்கு அதிக ப்ரியாரிட்டி கொடுக்கலாம். ஹெட்டுக்குமே போத் இன்னிங்ஸுமே நீங்கள் அதிக இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். ஆப்போசிட் டீமில் பவுலிங் யூனிட் இல்லை, ஆஃப் ஸ்பின்னர்ஸே அவங்க ஸ்குவாட்லேயே இல்லை. எய்டன் மார்க்ரம் மட்டும்தான் பிக் பண்ணியிருக்காங்க. பட் எய்டன் மார்க்ரமுக்கு தூக்கிட்டு வந்து ஃபஸ்ட் ஓவர் கொடுப்பாங்களா இல்லை ஃபஸ்ட்டு 4 ஓவர்ஸ்க்குள்ளே கொடுப்பாங்களா அப்படிங்கிறது கொஸ்டின் மார்க்கு. மேபி கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ரவி பிஷ்னாய் ட்ரை பண்ணலாம். ஏன்னா லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக பிஷ்னாயோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்திருக்கு. ஸோ அது வேணால் பவர் பிளேயில் அவங்களுக்கு கஷ்டப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது எஸ்ஆர்ஹெச்சை. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். 2 பிளேஸுமே ரொம்ப முக்கியமான பிக்காக தெரிய வராங்க. இஷான் கிஷனோட நம்பர்ஸ் பாருங்கள், சூப்பராக இருந்திருக்கு ஹெட் டு ஹெட்டில். பட் பேட்டிங் ஃபஸ்ட்டில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் நம்மளால் பார்க்க முடியுது. டபுள் டிஜிட்டில் நிறைய மேட்சஸ் ரீசெண்டாக ஆடி இருக்காரு. விக்கெட் கீப்பிங் பாயிண்ட்ஸ் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஸோ ஹெண்டிச் கிளாஸ் தான் க்ளோவர் பண்ணார் லாஸ்ட் கேமில் கூட நம்ம பார்த்துருந்தோம். ஃபீல்டிங் தான் பண்ண போகிறார் இஷான் கிஷன். பேட்டிங் ஃபஸ்ட்டுக்கு அதிக ப்ரியாரிட்டி கொடுங்க. செகண்ட் பேட்டிங் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் 50-50 ஆப்ஷனில் போங்க. பட் என்ன நடக்கும் அப்படின்னா இவரை நீங்கள் பிக் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா டாப் ரேங்கும் போகலாம். ஸோ இல்லை ஸ்கிப் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கும் டாப் ரேங்க் போகலாம். ஸோ இந்த மாதிரியான பிளேயர் அடித்தா ஒரேடியாக கண்டிப்பாக ஒரு 70-80 போய் நிறுத்துவார். அவுட் ஆனால் ஒரு 10 ரன்குள்ளே டக்குன்னு அவுட் ஆகக்கூடிய அளவுக்கான டேலண்ட் இருக்கக்கூடிய பிளேயர் தான். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நிதிஷ்குமார் ரெட்டி என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சுக்கு வந்து பவுல் பண்ணதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப 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 கம்மி. பேட்டிங்கில் மட்டுமே பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய பிளேயராக இருக்கார். ஸோ ஹெட் டு ஹெட்டை பொறுத்த வரைக்கும் ப்ளே பண்ணி ஒரு மேட்ச் ஆடி பேட் பண்ணல. வென்யூவில் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் நல்ல ரெக்கார்ட் இருக்குது. லாஸ்ட் மேட்ச்லேயுமே நம்ம ஃபஸ்ட் இன்னிங்ஸ் நல்ல பிக்குன்னு சொல்லியிருந்தோம். அதுக்கேற்ற மாதிரி ஒரு 30 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருந்தார். பட் ட்ரீம் டீமில் வர முடியலை. நல்ல பர்ஃபார்மன்ஸ் நிறைய பிளேஸ் பண்ண ரீசனுக்காக ஆல்ரவுண்டர் ஸ்லாட்டில் இவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமானா என்னை பொறுத்த வரைக்கும் ரிஸ்க் தான். ஸோ ரொட்டேஷனில் போகலாம் அப்படிங்கிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கிளாஸ் அனிமே பார்த்தீங்க அப்படின்னா 81% வந்து பிக் பண்ணியிருக்காங்க. எஸ்ஆர்ஹெச் பொறுத்த வரைக்கும் டாப்பில் இருக்கக்கூடிய 5 பிளேயர்ஸுமே வந்து உங்களுக்கு 80%க்கு மேலே 90% அந்த மாதிரி தான் இருக்காங்க. இந்த மேட்ச்சில் நம்ம சின்ன சின்ன கேல்குலேட்டிவ் ரிஸ்க் எடுத்தோம் அப்படின்னா பெரிய டாப் ரேங்க் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம கீழே டீட்டெயிலாக பேசலாம். கிளாஸன் உங்களுக்கு போத் இன்னிங்ஸுமே மஸ்ட் பிக்கு. ஸோ குறிப்பாக பேட்டிங் செகண்டில் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் டாப் ஆர்டர்ஸே பேட்டிங் செகண்டில் முடிச்சிருவாங்களே ப்ரோ 165 பார்த்துருந்தோம் அப்படின்னா அது கொஞ்சம் ரிஸ்க் தான். பட் என்னை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே சேஸில் வந்து கிட்டத்தட்ட ஹெண்டிச் கிளாஸை நல்லா ஆடுவார். பட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த ஹெட் ஹெட்லேயே இருக்கட்டும் வென்யூலையாக இருக்கட்டும் செகண்ட் பேட்டிங் கொஞ்சம் ஒஸ்ட்டாக தான் இருந்திருக்கு. அதையும் நம்மளால் பார்க்க முடியுது. அன்கிட் வர்மா ரேராக போங்க. லாஸ்ட் கேம்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா சின்ன வாய்ப்பு தான் கிடச்சிது. ஃபஸ்ட் பேட்டிங் மட்டும் ரேராக போனால் நல்ல ஆப்ஷனாக இருக்கும்.
அபினவ் மனோகர் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். 2-3 கேச்சஸ் பிடிச்சார், டக் அவுட் ஆகிட்டு போயிருந்தார். கம்மின்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சுக்கு 1 விக்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த டீமோட பவுலிங் யூனிட்டில் ஹர்ஷல் பட்டேலுக்கு தான் என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய விக்கெட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. லாஸ்ட் கேம்லேயுமே பார்க்க முடிஞ்சுது, நிறைய வேரியேஷன் பவுல் பண்ணார். பேட் கம்மின்ஸுமே சும்மா ஓடி வந்து லென்த் பால், ஷார்ட் பால், யார்கர்ஸ் இந்த மாதிரி தான் போல் பண்ணிகிட்டு இருக்காரு. அந்த ஸ்லோயர் அண்ட் பேஸ் வேரியேஷன் பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக ஆடுறாங்க பேட் கமின்ஸோட. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் செகண்ட் போலிங்னா மட்டும் ரேராக போங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஹர்ஷல் பட்டேல் 49% வந்து பிக் பண்ணியிருக்காங்க. இவருக்கு செகண்ட் இன்னிங்ஸ் பவுலிங் ஸ்டாட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கு. லாஸ்ட் கேம்லேயுமே 2 விக்கெட் எடுத்திருப்பார், நிறைய ரன்ஸ் கொடுத்துருந்தாலும் 2 விக்கெட் அப்படிங்கிறது ஃபேண்டசிக்கு ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கூட கம்பேர் பண்ணல, செகண்ட் இன்னிங்ஸ் வந்து ஸ்டாட்ஸ் வைஸாக அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கலாம். பட் சிமர்ஜித் சிங் பார்த்திங்க அப்படின்னா அவரும் இவரை மாதிரி தான் 2 விக்கெட் எடுத்திருந்தார். ஸோ இவரை நீங்கள் கொஞ்சம் ட்ரம்ப் கார்டாக பிக் பண்ணலாம். லாஸ்ட் மேட்ச் ஒரு வீசின லென்த்து கொஞ்சம் நல்லா இருந்தது. துருவ் ஜுரலுக்குமே இவர் கொஞ்சம் நல்ல பால் தான் போட்டார். பட் ஜுரல் அது என்ன நினச்சாலும் தெரில, எக்ஸ்ட்ரானரி ஷாட்ஸ் அவர் அடித்த சிக்ஸஸ் எல்லாமே குவாலிட்டி கிரிக்கெட். எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா லைன் கிட்ட எதுவுமே போல, எல்லாமே தள்ளி போய் விழுந்தது. 89-87 மீட்டர்ஸ்க்கு மேலே போய் விழுந்தது. ஸோ சிமர்ஜித் சிங்கு உங்களுக்கு போத் இன்னிங்ஸுமே ஒரு முக்கியமான பிக்கு. முகமது ஷமி லெஃப்ட் ஹேண்டர்ஸை டார்கெட் பண்ணக்கூடியவர். ஸோ ரிஷப் பண்ட்டு. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஏர்லியராகவே வந்து ரிஷப் பண்ட்டு கூட பூரான் இந்த 2 பிளேயர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அந்த வகையில் பார்க்கல அந்த 2 விக்கெட்டில் 1 விக்கெட் வரைக்கும் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. பட் ஃபஸ்ட் பவுலிங்கில் நீங்கள் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாங்க. பாருங்கள், ஃபஸ்ட் பவுலிங்கில் வந்து ஒரு மேட்ச் ஆடி 3 விக்கெட், 2 மேட்ச் ஆடி 3 விக்கெட் சொல்லி எடுத்திருக்காரு. ஸோ லாஸ்ட்டாக ஆடம் ஜாம்பா இம்பாக்ட் பிளேயர். ரேராக போனீங்கன்னா செகண்ட் பவுலிங் பிக் பண்ணுங்கள், மற்றபடி ஸ்கிப் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக தெரிய வருது. பெஞ்ச் பிளேயர்ஸில் மேபி யாரும் ப்ளே பண்ண மாட்டாங்க. ராகுல் சஹருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படிங்கிறது என்னோட ஆப்ஷனாக இருக்குது. ஸோ பார்க்கலாம். அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா பிளேயர்ஸோட பேட்டில். டிராவிஸ் கட்ட பிஷ்னாய் நான் மேலே மென்ஷன் பண்ணியிருந்தேன், ஒரு முறை அவுட் ஆகியிருக்காரு. பட் 13 பாலுக்கு 28 அடிச்சு வச்சிருக்காரு. அர்ஷத் கான், ஆவேஷ் கான் 2 முறை விக்கெட் எடுத்திருக்காரு. அபிஷேக் சர்மா பொறுத்த வரைக்கும் தாக்கூர் 1 முறை, ஆவேஷ் கான் 2 முறை. ஸோ ஓகே, ஆவேஷ் கானோட ஸ்டாட்ஸ் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கு. ஸோ இஷான் கிஷன் பொறுத்த வரைக்கும் பிஷ்னாய் 4 முறையும், ஷபாஸ் 1 முறை, ஆகாஷ் தீப் வந்து 2 முறை அப்படிங்கிற அவுட் ஆக்கியிருக்காரு. நிதிஷ்குமாரை, ஆவேஷ் கான் 1 முறை. ஸோ உங்களுக்கு இதில் சிம்பிளாக என்ன தெரியுது அப்படின்னா ரவி பிஷ்னாய் வந்து ரொம்ப முக்கியம். ஆவேஷ் கான் 11ல் வந்தார் அப்படின்னாலுமே ஃபிட் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. 11ல் வந்தார்னாலுமே நீங்கள் மஸ்ட்டாக பிக் பண்ணிக்கலாம். ஹெண்டிச்சு கிளாஸ்னா தாக்கூர் 1 முறை, ஆவேஷ் கான் 1 முறை, அபினவ் மனோகருக்கு எந்த ஒரு பேட்டிலும் இல்லை. ஸோ இப்போது இந்த பர்டிகுலர் எஸ்ஆர்ஹெச் டீமில் இருக்கக்கூடிய முக்கியமான ஹை பர்சன்டேஜில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸில் யாரெல்லாம் வந்து ஃபஸ்ட் நம்ம ஸ்கிப் பண்ணலாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட் பார்த்துடலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 1, 2, 3, 4, 5. ஸோ 5 பிளேயர்ஸ் ஹை பர்சன்டேஜில் இருக்காங்க. இதுக்கு அடுத்தபடியாக சொல்கிற அளவுக்கு யாரும் பெருசாக ஹை பர்சன்டேஜில் இல்லை. ஸோ மற்றபடி எல்லாருமே 40%, 50% பிக் பண்ணியிருக்காங்க. கம்மின்ஸ் லைட்லி ஹை பர்சன்டேஜாக வரலாம், அதில் நம்ம அவங்கள பிக் பண்ணிக்கலாம். ஸோ 6 பிளேயர்ஸ் வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். இதில் டாப் 5ல் எல்லா பிளேயர்ஸுமே பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கம்மி. சிங்கிள் ஆப்ஷனில் டிராவிஸ் ஹெட் இருக்கார், நிதிஷ்குமார் ரெட்டி இருக்கார். 2 பிளேயர்ஸ்க்கும் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் சிங்கிள் ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ அதில் நீங்கள் யாருக்கு ரிஸ்க் எடுக்கலாம்னா நான் நிதிஷ்குமார் ரெட்டியை கொஞ்சம் ரிஸ்க் எடுங்க, இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு ரொட்டேஷனில் போங்க அப்படிங்கிறத என்னோட ஆப்ஷனாக மென்ஷன் பண்ணுறேன். அது கூடவே லாஸ்ட் கேமில் செஞ்சுரி அடித்து நாட் அவுட்டில் இருந்த இஷான் கிஷன் இந்த மேட்ச்சுக்கு மேபி அந்த நம்ம ஒரு ஃபேக்டர் வச்சு போவோம். லாஸ்ட் மேட்ச் பர்ஃபார்ம் பண்ண பிளேயர் இந்த பர்டிகுலர் மேட்ச் பர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற ஃபேக்ட் வச்சு போவோம். ஸோ செகண்ட் பேட்டிங் ரேராக ரொட்டேஷனில் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். லோ பர்சன்டேஜில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸில் முக்கியமான பிக்கில் ஃபஸ்ட்டு சிமர்ஜித் சிங், 2வது ஹர்ஷல் பட்டேல். ஸோ 3வது ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் நான் ஷமி அப்படிங்கிறத உங்களுக்கு மென்ஷன் பண்ணுவேன். இந்த பிளேயர்ஸ்லாம் வந்து உங்களுக்கு முக்கியமான பிக்கு. இதில் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக அதிக இம்பார்ட்டன்ஸ் வந்து சிமர்ஜித் கொடுங்க. மற்ற பிளேயர்ஸ் கூட கம்பேர் பண்ணல சிமர்ஜித் தான் கொஞ்சம் கம்மியான பர்சன்டேஜ் வந்து பிக் பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே. இப்போது சேஃப் சிவிசி ஆப்ஷன்ஸ் யாரெல்லாம் இருக்கா? ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட், இஷான் கிஷான், இந்த 3 பிளேயர்ஸும் உங்களுக்கு சேஃப் சிவிசி ஆப்ஷனில் தெரிய வராங்க. ரிஸ்கி ஆப்ஷனில் ஹெண்டிச்சு கிளாஸன் வந்து ஒரு மஸ்ட் பிக்காக இருக்கார். ஃபஸ்ட் பவுலிங் பண்ணால் ஷமி, மற்றபடி வேறு யார்ட்டையும் நீங்கள் சிவிசி போகிறது இந்த மேட்ச்சுக்கு தேவையில்லை அப்படிங்கிறது தெரிய வருது. சரி, ஓகே. இப்போ எல்எஸ்ஜி டீம் பற்றின ஒரு ப்ரிவ்யூ வந்து டெப்த்தாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு எய்டன் மார்க்ரம், மிச்சில் மாஸ் வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க. நிக்கோலஸ் பூரன், அடுத்ததாக ரிஷப் பண்ட், டேவிட் மில்லர், ஆயுஷ் பதோனி, ஷவாஸ் அகமது, ஷர்துல் தாக்கூர், ரவி பிஷ்னாய், திக்வேஷ் கார்த்தி. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மணிமாறன் சித்தார்த்து, பிரின்ஸ் யாதவ். இது எந்த அளவுக்கு ஒரு பாசிபிளான பவுலிங் யூனிட் அப்படின்னு எனக்கு தெரில. ஸோ பாவம் தான் எல்எஸ்ஜியுமே பார்த்திங்க அப்படின்னா கஷ்டப்பட்டு தான் டீம் எடுத்திருந்தாங்க. அவங்களோட அந்த கோர் அமையலை, டீமோட கோர் நிறைய இன்ஜுரிஸ்னால அமையலை. ஷர்துல் தாக்கூர் இந்த கிரவுண்டில் மாட்டினார் அப்படின்னா என்ன ஆகுங்கிறது உங்களுக்கே தெரியும். பிரின்ஸ் யாதவ் லாஸ்ட் மேட்ச்சில் எப்படி பவுல் பண்ணாருங்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க.
ஸோ மணிமாறன் சித்தார்த்தோட ஸ்ட்ரென்த்து நியூ பாலில் பவர் பிளேயில் போல் பண்ணக்கூடிய டைப் ஆஃப் பவுலர். பட் ஆப்போசிட் டீமில் 3 பேருமே லெஃப்ட் ஹேண்டர்ஸ். எப்படா இப்படி ஒரு பவுலர் சிக்குவார் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அது ட்ராபேக்கில் அமையலாம். திக்வேஷ் கார்த்தியுமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தான் புதுசாக ஆடக்கூடிய ஒரு லெக் பிரேக் பவுலர். பெரிய ஸ்டேஜ் இந்த மாதிரி ஹை ஸ்கோரிங் கேம்ஸை அவர் லைஃப்பில் பார்த்துருப்பாரான்னு கூட தெரியலை. ஸோ இந்த மாதிரியான ஒரு பவுலிங் யூனிட் இதில் பிஷ்னாய் வேணால் நம்ம ஓகே அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி எந்த பிளேஸுமே பார்த்திங்க அப்படின்னா இன்எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்காங்க. இதில் ஆவேஷ் கான் வந்து பிரின்ஸ் யாதவ் ரிப்ளேஸ் பண்ணுவார். பட் அவரும் எக்ஸ்பென்சிவாக போவார். பட் பேட்டில் கொஞ்சம் ஸ்லைட்லி விக்கெட்ஸ் எடுத்துக்க ரீசனுக்காக அவர் உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்ஸாக தெரிய வராரு. ஸோ இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் எல்எஸ்ஜிக்கு நான் வந்து ஒரு 30% வின்னிங் வாய்ப்புக்கு வந்து கொடுக்குறேன். ஸோ 70% வந்து எஸ்ஆர்ஹெச்க்கு தான் போக போகிறேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போது எய்டன் மார்க்ரம் அவர் கூட பார்த்திங்க அப்படின்னா மிச்சில் மார்ஷ் 2 பிளேஸ்க்குமே ஸ்டாட்ஸ் வந்து ஒஸ்ட்டாக தான் இருந்திருக்கு. ஒரு கேப்டன் பண்ண பிளேயர் எய்டன் மார்க்ரம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப்பாக இருக்கட்டும், எஸ்ஆர்ஹெச்சாக இருக்கட்டும், கண்டினியூஸ் இயர்ஸ் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. அந்த ஒரு ரிவெஞ்சுக்காக வேணால் ஒரு 40 ரன் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ பேட்டிங் ஃபர்ஸ்ட்டில் ஸ்டாட்ஸ் வந்து கொஞ்சம் டீசெண்டாக இருந்திருக்கு. இந்த வென்யூவில் கொஞ்சம் நல்லா ஆடி இருக்காரு போத் இன்னிங்ஸுமே. ஸோ போத் இன்னிங்ஸுமே வந்து நீங்கள் ஓரளவுக்கு டிஃபரன்ஷியல் பிக்காக எய்டன் மார்க்ரம் பிக் பண்ணிக்கலாம். மார்ஷ் வந்து இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு ரிஸ்கி பிக். அதை நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பவுலிங் பண்ணலை. இனிஷியலாக ஷமி எக்ஸ்ட்ரானரியாக மூவ் பண்ணுவார். இவர் 2 6 அடித்தாலும் 3வது பால் வந்து அவுட் ஆகிட்டு போயிடுவார். அந்தளவுக்கு தான் ஷமி போல் பண்ணுவார். ஸோ செகண்ட் இன்னிங்ஸில் பேட் பண்ணுறாருன்னா மார்ஷ்க்கு வந்து ஸ்லைட்லி அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஷமி வந்து ரொம்ப அக்ரெசிவாக போல் பண்ணுவார் நியூ பாலில். ஸோ அதை ஒரு கொஞ்சம் மைண்டில் வச்சு நீங்கள் டீம் மேக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நிக்கோலஸ் பூரன் போத் இன்னிங்ஸுமே மஸ்ட் பிக்கு. சேஸ்னா சிவிசி நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ரிஷப் பண்ட்டுமே இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு போத் இன்னிங்ஸ் பிக் பண்ணிக்கலாம். பர்சன்டேஜ் ட்ராப் ஆகிருக்காரு. ஃபஸ்ட் பேட்டிங் பண்ண போகிறாங்க எல்எஸ்ஜி அப்படின்னா இயர்லி விக்கெட்ஸ் வந்து நம்ம இனிஷியலாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் ரிஷப் பண்டோட பேட்டிங் கண்டிப்பாக கை கொடுக்கும். 45 ஹெட் ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஆப்போசிட் டீம்லேயுமே நம்ம சொல்கிற அளவுக்கு பெரிய குவாலிட்டி ஆஃப் ஸ்பின்னர்ஸ்லாம் யாரும் கிடையாது. லெக் பிரேக் ஆடம் ஜாம்பா, அது கூடவே பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அபிஷேக் சர்மா லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸ் தான். ஸோ லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஷமி மட்டும்தான் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் விக்கெட் தூக்கக்கூடிய பவுலர் ஆப்போசிட் டீமில் இருக்கார். டேவிட் மில்லர் ஒரு கோல்டன் பிக் அப்படின்னு சொல்லலாம். செகண்ட் பேட்டிங் பண்ண போகிறாங்க எல்எஸ்ஜி அப்படின்னா கண்டிப்பாக பிக் பண்ணுங்கள். பிசி கூட நீங்கள் மெகாஜில் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஆயுஷ் பதுனி உங்களுக்கு ஃபஸ்ட் பேட்டிங் சூப்பர் பிக்காக இருப்பார். 7% தான். ரிவர்ஸ் பிக்சர்ஸ் கிடையாது. லாஸ்ட் சீசனில் கடைசியாக ப்ளே பண்ண மேட்ச்சில் ஃபஸ்ட் பேட்டிங்கில் ஒரு 55 ஸ்கோர் பண்ணியிருப்பார் இந்த டீமுக்கு அகென்ஸ்டாக. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து பிக் பண்ணிக்கலாம் பேட்டிங் ஃபஸ்ட்டில். ஸோ நெக்ஸ்ட்டு ஷபாஸ் அகமது. இவரும் பார்த்திங்க அப்படின்னா எஸ்ஆர்ஹெச்காக லாஸ்ட் சீசன் ப்ளே பண்ணியிருந்தார். 1-2 பிளேயர்ஸோட வீக்னஸ் இவருக்கு தெரியும். ஸோ கிட்டத்தட்ட குவாலிட்டியான பேட்டரும் கூட. ஒரு ட்ரம் கார்ட் பிக்காக 9% உங்களுக்கு ஒரு டபுள்+1 ட்ரிபிள் ஆப்ஷன் கேச்சிங் பாயிண்டில் நிற்காரு. டால் பிளேயரும் கூட பேட்டிங் ஆட முடியும். கண்டிப்பாக பேட்டிங் வரும். பவுலிங்கும் பண்ண முடியும். பவுலிங்கில் விக்கெட்டும் எடுக்க முடியும். கிரவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது. ஸோ லாஸ்ட் சீசன் வந்து சன்ரைசர்ஸ் கேம்பில் இருந்த ரீசனுக்காக இவரை கண்டிப்பாக பிக் பண்ணிக்கலாம். ஷர்துல் தாக்கூர் 35% பிக் பண்ணியிருக்காங்க. செகண்ட் பவுலிங் வந்து எஃபெக்டிவ். பட் நீங்கள் ஹர்ஷல் பட்டேல் மாதிரி யோசிச்சிங்க அப்படின்னா இவர் எப்படி விக்கெட் எடுப்பாருங்கிறது நம்ம கெஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். லாஸ்ட் மேட்ச் பார்த்துருந்தீங்கன்னா ஃபஸ்ட் ஓவரில் 2 விக்கெட்டு, பட் அதுக்கு அடுத்த ஓவர் வந்து நல்லா ரன்ஸ் கொடுத்துருந்தாரு. ஸோ அந்த மாதிரியான ஒரு பவுலர் தான். ஸோ செகண்ட் இன்னிங்ஸில் கொஞ்சம் ஸ்லைட்லி அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். செகண்ட் பவுலிங் பண்ணிடலாம் மட்டும் நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக ரவி பிஷ்னாய். ஸோ பிஷ்னாய் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு 2 இன்னிங்ஸுமே பிக் பண்ணுங்கள். வென்யூவில் இது வரைக்கும் விக்கெட் எடுக்கலை. பட் ரீசன்ட் ஃபார்ம் பாருங்கள் 2-4-4-2-2 அப்படின்னு சொல்லி விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஸோ கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்ததாக திக்வேஷ் ராத்தி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 9% வந்து பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ குவாலிட்டி பவுலர் தான். பட் ரீசெண்ட் டேஸில் பெருசாக விக்கெட்ஸ் வந்து எடுக்கிறது இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. லாஸ்ட் கேமில் 2 விக்கெட் அதுவும் குறிப்பாக செகண்ட் இன்னிங்ஸில் போல் பண்ணியில் எடுத்து கொடுத்துருந்தாரு. இந்த பர்டிகுலர் மேட்ச்க்குமே 1 விக்கெட் தான் எடுக்க முடியும். ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. 1 விக்கெட் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சித்தார்த் லாஸ்ட் மேட்ச்சில் வந்து நம்ம டிக் பண்ணியிருந்தோம். கிட்டத்தட்ட இம்பேக்ட் பிளேயரில் கூட மென்ஷன் பண்ணியிருந்தோம். அதுக்கேற்ற மாதிரி ட்ரீம் டீமில் வந்திருந்தார். இந்த மேட்ச்சுக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக போல் பண்ணணும். டாப் 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்து வேர்ல்ட் கிளாஸ் பேட்ஸ்மேன்ஸ். ஸோ ஹென்ரிச் கிளாசனுக்கு இந்த மாதிரி லெஃப்ட் ஆர்ம் டைப் ஆஃப் பவுலர் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அவரும் பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக ஆடிடுவார். ஸோ அந்த ரீசனுக்காக ஸ்கிப் பண்ணிக்கலாம். ரேராக பண்ணிங்கன்னா செகண்ட் பவுலிங் போகலாம். அதுவுமே ரிஸ்க் தான். ஸோ பிரின்ஸ் யாதவ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கன்ஃபார்ம் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஆவேஷ் கான் வந்தால் போத் இன்னிங்ஸும் ஆவேஷ் கான் நீங்கள் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இப்போ பிளேயர்ஸோட பேட்டில் மார்க்ரம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஹர்ஷல் பட்டேல் முகமது ஷமி சகருக்கு அகேன்ஸ்டாக ஒரு முறை அவுட் ஆக்கியிருக்காரு. நிக்கோலஸ் பூரன் பொறுத்த வரைக்குமே ஹர்ஷல் பட்டேல் ஷமி ஜாம்பா
மிச்சல் மார்ஷ் பொறுத்த வரைக்கும் ஹர்ஷல் பட்டேல், ஷமி, ஜாம்பா, அடுத்ததாக ராகுல் சகருக்கு அகேன்ஸ்டாக அவுட் ஆகியிருக்காரு. ரிஷப் பண்ட், ஹர்ஷல் பட்டேல், கம்மின்ஸ், நிதிஷ்குமார் ரெட்டி வந்து ஒரு முறை அவுட் ஆகியிருக்காங்க. ஸோ மற்றபடி பெருசாக பேட்டில் சொல்கிற அளவுக்கு இல்லை. ஆடம் ஜாம்பாக்கு வேணால் கொஞ்சம் வீக்னஸ் இருக்குன்னு சொல்லலாம். ஹர்ஷலுக்கு அகேன்ஸ்டாக 2 முறை, ஜாம்பாக்கு அகேன்ஸ்டாக 1 முறை அவுட் ஆகியிருக்காரு. ஸோ ஷபாஸ் அகமது பொறுத்த வரைக்கும் ஷமி 1 முறை அவுட் ஆகியிருக்காரு. ஆயுஷ் பதூனிக்கு வீக்னஸ் எதுவும் இல்லை. ஓகே, இப்போ இந்த பர்டிகுலர் டீமில் ஹை பர்சன்டேஜ்லேருந்து யாரை நம்ம ஸ்கிப் பண்ணலாம்? ஃபஸ்ட்டு ஹை பர்சன்டேஜ் இருக்கக்கூடிய பிளேயர்ஸை டிக் பண்ணலாம். மிச்சல் மார்ஷ், அடுத்ததான் நிக்கோலஸ் பூரன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா யாரும் இல்லை. ஸோ அதுதான் வந்து உண்மை. நமக்கு வந்து விக்கெட் எடுத்து கொடுக்கக்கூடிய அளவுக்கான பிளேஸ் இவர். மார்க்கம் 67%, ரிஷப் பண்ட் 60%. நம்மள மாதிரி தான் எல்லோரும் யோசிக்கிறாங்க கண்டிப்பாக எல்எஸ்ஜி தோப்பாங்க அப்படின்ட்டு. பட் ஹெட் டு ஹெட்டில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கு. இது 2 பிளேயர்ஸ் தான் ஹை பர்சன்டேஜ். இதில் நான் மிச்சல் மார்ஷ்லேருந்து பர்சனலி ஒரு ஃப்ளாப் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ லோ பர்சன்டேஜில் இருக்கக்கூடிய மற்ற பிளேயர்ஸில் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கக்கூடிய பிளேயர்னால் ஐடன் மார்க்ரம் கண்டிப்பாக ட்ரை பண்ணிக்கலாம். ரிஷப் பண்ட் கண்டிப்பாக ட்ரை பண்ணிக்கலாம். அடுத்ததாக மில்லர் கண்டிப்பாக பிக் பண்ணிக்கலாம். ரவி பிஷ்னாய். இந்த 4 பிளேயர்ஸுமே உங்கள் டீமில் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இது கூடவே ரிஸ்க்காக இருக்க போகிறீங்க அப்படின்னா ஷபாஸ் அகமது அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆயுஷ் பதூனியை மட்டும் நீங்கள் கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சேஃப் சிவிசி இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு நான் வந்து நிக்கோலஸ் பூரன் தான் சஜஸ்ட் பண்ணுறேன். நல்லா ஆடி இருக்காரு, எக்ஸ்ட்ரா நிறைய ஆடி இருக்காரு. ஸோ அது கூடவே ரிஷப் பண்ட்டை பிக் பண்ணிக்கலாம் சேஃப் சிவிசி ஆப்ஷனில். ரிஸ்கி சிவிசியில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கன்சிடர் பண்ண போகிறது டேவிட் மில்லர். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக ரிஸ்க்காக வேணால் நீங்கள் ஐடன் மார்க்ரம் ஆர் ஷபாஸ் அகமதுகிட்ட போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ நம்ம கிரியேட் பண்ணி வச்சுக்கக்கூடிய பேஸ் டீமில் விக்கெட் கீப்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் 4 பிளேயர்ஸ் கிளாசன், ரிஷப் பண்ட், பூரன், இஷான் கிஷான் பிக் பண்ணியிருக்கோம். பேட்டர்ஸில் ஹெட்டு, அடுத்ததாக மிச்சல் மார்ஷ், டேவிட் மில்லர் அப்படிங்கிற மாதிரி பிக் பண்ணியிருக்கோம். ஆல்ரவுண்டர்ஸில் அபிஷேக் சர்மா மட்டும். பவுலர்ஸில் ஷமி, கம்மின்ஸு, ரவி பிஷ்னாய் அப்படிங்கிற மாதிரி வந்து எந்த அளவுக்கு நம்ம பேட்டிங்கை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயமா இருக்கும். ஸோ கேப்டன் பொறுத்த வரைக்கும் ஹெட் வைஸ் கேப்டன் அபிஷேக் சர்மா எல்லாரும் போகிற மாதிரி தான் போயிருக்கோம். ஸோ ஃபைனல் டீம் வந்து நம்ம டெலிகிராம் சேனல் அப்டேட் பண்ணுவோம். டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ போய் பாருங்கள், ஜாயின் பண்ணுங்கள். கிராண்ட் லீக் டீம் யூஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய பர்சன்டேஜ் பிக்ஸாக இருக்கட்டும் ஃபில்டர் பண்ணி கொடுப்போம். ஒரு 14 பிளேயர் தான் நம்ம வந்து உங்களுக்கு கொடுப்போம். ஸோ அது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிராண்ட் லீக்கில் கிளிக் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம கிராண்ட் லீக்கில் எப்படி டீம் மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்கலாம் அப்படின்னா அந்த வீடியோட எண்ட் ஸ்க்ரீனில் பார்த்திங்க அப்படின்னா ஷோ பண்ணுறேன். அந்த வீடியோட லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். மறக்காமல் லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை பற்றி தெரியப்படுத்துங்க. இன்னொரு நல்ல வீடியோ உங்களை தொடர்ந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.